அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 8வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் எண்ணங்களும் செயல்களும் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸின் நிர்வாகம் எப்படி இருந்தன என்பதை பற்றி நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். சுலைமான் ஆட்சி காலம் வரையிலும் கவார்ஜியாக்களின் கிளர்ச்சிகளும் வன்மங்களும் முடிவுக்கு வரவில்லை என்பதை சுலைமான் ஒரு கவார்ஜியருக்கு மரண தண்டனை கொடுத்ததிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக கவார்ஜியாக்கள் ஆற்றல் வாய்ந்த கலிஃபா ஆட்சி வரும்பொழுது அவர்கள் அமைதியாக இருப்பதும் வாய்ப்பு கிடைக்கும் போது களத்தில் இறங்குவதும் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. ஈராக், குரோசான் ஆகிய இந்த இரு பகுதிகளை மட்டும் கவார்ஜியாக்கள் தங்கள் தலைமை இடமாக வைத்துக் கொண்டு தங்களுடைய சதி திட்டங்களை தீட்டி வந்தார்கள். இவர்கள் பொதுவாக தங்களுடைய திட்டங்களை சில நேரங்களில் வெளிப்படையாகவும் சில நேரங்களில் மறைமுகமாகவும் செயல்படுத்தி வந்தாங்க. இப்போ கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் கண்ணியத்தையும் இறை அச்சத்தையும் மக்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பதை போல கவார்ஜியாக்களும் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் உமர் அவர்களின் கிலாபத்துக்கு எதிராக புரட்சி செய்வதில்லை என்று முடிவெடுத்து வச்சிருந்தாங்க. அதையும் தாண்டி ஒரு தடவை அவர்கள் குரோசானில் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. தகவல் அறிந்த உமர் அவர்கள் குரோசான் ஆளுநருக்கு அவர்களால் யாருக்காவது உயிரிழப்பு ஏற்பட்டால் ஒழிய எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடு குறித்தும் தனக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் கடிதம் அனுப்பினார் உமர் அவர்கள். அதுபோல கவார்ஜியாக்களின் தலைவருக்கும் ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் இறை தூதருக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால நீங்கள் எங்களுடன் கலந்து உரையாட வாருங்கள், விவாதம் செய்வோம். நாங்கள் நேர்மையாக செயல்படுவதாக உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் நேர்மையாக செயல்படுவதாக எங்களுக்கு தோன்றினால் நாங்கள் உங்களுடன் இணைந்து கொள்கிறோம் என்று ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறார் உமர் அவர்கள். அதன் பிறகு கவார்ஜியர்களின் தலைவன் தன் ஆதரவாளர்கள் 2 தேர்வு செய்து கலந்து உரையாடலுக்கு அனுப்பி வைக்கிறார். இப்போ கலந்து உரையாடலின் போது அவர்கள் உமர் அவர்களை பார்த்து, உங்கள் மூதாதையர்களாகிய உமையா வம்சத்தார் இறை நம்பிக்கையற்றவர்கள், எனவே அவர்களை சபிப்பது எங்களுக்கு கடமையாகிறது என்று அந்த 2 கவார்ஜியாக்களும் சொல்றாங்க. அதற்கு உமர் பின் அப்துல் அஜீஸ், இறை நம்பிக்கையற்ற ஃபிரௌனை கூட நீங்கள் சபிக்கவில்லையே, அதனால சாபம் விடுவது என்பது முக்கிய பிரச்சனை கிடையாது. ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் தூண்களை வலுப்படுத்துபவர்களை எப்படி இறை நம்பிக்கை அற்றவர்கள் என்று சொல்ல முடியும்? அவர்களின் செயல்பாடுகளில் வேண்டுமானால் தவறு இருக்கலாம் என்று பதில் கூறினார் உமர் அவர்கள். விவாதத்தின் முடிவில் கவார்ஜியாக்களின் அந்த 2 ஒருவர் முஸ்லிம்களோடு இணைந்து கொண்டார். அதன் பிறகு கவார்ஜியாக்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அமைதியை கடைபிடித்தார்கள். அடக்குமுறையையும் கொடுங்கோல் ஆட்சியையும் உமர் அவர்கள் வெறுத்தார்கள். மனிதநேயத்தோடு அணுகி தனி மனித உரிமைகளை மேம்படுத்தவே விரும்பினார் உமர் அவர்கள். இறை மறுப்பாளர்கள் மீது நிர்பந்தம் செலுத்தப்படுவதை உமர் அவர்கள் தடை செய்தார்கள். அதுபோல அமைதியான முறையில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பையும் கவார்ஜியாக்களுக்கு கொடுத்தார் உமர் அவர்கள். ஒரு குற்றவாளி கலிஃபாவை வசைபாடினால் இதற்கான அதிகபட்ச தண்டனை
கலிஃபாவும் அதுபோல வசை பேச்சால் தீர்த்துக் கொள்வது. இதுதான் கலிஃபா உமர் அவர்களின் தீர்ப்பாக இருந்தது. கலிஃபா என்பவர் ஒரு ஆட்சி தலைவராக இல்லாமல் முஸ்லிம்களின் அன்பு மிகுந்த ஒரு தந்தையாக இருப்பதையே விரும்பினார் உமர் அவர்கள். இவ்வாறாக உமர் பின் அப்துல் அஜீஸின் இறப்புடன் நபி வழி கலாபத்தின் செயல்பாடுகள் முற்றிலுமாக முடிவுக்கு வந்தது. உமர் அவர்களின் இந்த கலாபத்தின் போது ஏராளமானோர் முழு மனதோடு இஸ்லாத்தை தழுவினார்கள். உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மிக சிறிய அளவில் போர்கள் நடந்தன. அதுபோல இவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய ஆட்சி பரப்பு கிழக்கே சிந்து பஞ்சாப், அதாவது தற்போதுள்ள பாகிஸ்தான் பகுதியில் உள்ள சிந்து பகுதியும் பஞ்சாப் மாகாணமும், அதோட புகாரா, துர்கிஸ்தான் ஆகியவற்றிலிருந்து மொரோக்கோ வரையிலும், அதுபோல மேற்கு ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகியவற்றிலும் இஸ்லாமிய ஆட்சி பரவி வந்தது. இவ்வளவு பறந்து விரிந்த ஆட்சி பகுதிகள் எல்லாவற்றிலும் உமர் பின் அப்துல் அஜீஸின் கிலாபத்தில் மக்கள் முழு அமைதியுடன் வாழ்ந்து வந்தார்கள் என்பதுதான் நம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சாதனையாகவும் இருக்கிறது. அதுபோல ஷியா, சன்னி, கவாரிஜ் என்ற இந்த 3 பிரிவுகள் உமர் அவர்களின் ஆட்சி காலத்தில் இவர்களில் யாரும் உமருக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டையும் முன்வைத்ததில்லை என்பதுவும் உமர் அவர்களுடைய சிறப்பான நிர்வாகத்திற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. இஸ்லாத்தை மிக நெருக்கமாக பின்பற்றி நடப்பவர்கள் நிச்சயமாக அனைவராலும் விரும்பப்படுவார்கள் என்பதை உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். உமையா வம்சத்தினர் இதுவரை ஆண்ட தங்களுடைய ஆட்சியாளர்களின் காலத்தில் அளவுக்கு அதிகமாக வளம் பெற்றிருந்தார்கள். நிலங்களையும் சிற்றூர்களையும் தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டார்கள். பிற முஸ்லிம்கள் தங்களுக்கு சொந்தமான இவற்றை பறிகொடுக்க வேண்டிய நிலைமைக்கும் ஆளானார்கள். ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் எழுப்ப அப்பொழுது யாருக்கும் துணிச்சல் வரவில்லை. இந்த சூழலில்தான் புதிய கலிஃபாவாக பொறுப்பேற்ற உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் தன் மனைவியின் ஆபரணங்களை பொது கருவூலத்தில் ஒப்படைத்துவிட்டு உமையா வம்சத்தினரை ஒன்று திரட்டி ஒரு உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் உமர் அவர்கள் கூறுகிறார், இறை தூதர் அவர்களிடம் பதக் என்ற பிரதேசத்தில் ஒரு பழ தோட்டம் இருந்தது. அதன் வருமானம் ஹாஷிம் வம்சத்தார்களின் பிள்ளைகளை பராமரிக்கவும் அவர்களின் விதவை பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கவும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை தனக்கு உரிமையாக்கிக் கொள்ள விரும்பினார்கள். ஆனால் அது அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதுபோல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அது அவ்வாறு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் மர்வான் தன் ஆட்சி காலத்தில் அதை தன் உடைமையாக்கி கொண்டார். அதை நீங்களும் அனுபவித்து வந்தீர்கள். இப்பொழுது அது அவர்களிடமிருந்து எனக்கு உரிமையானதாக இருக்கிறது. இறை தூதர் அவர்கள் தன் மகளுக்கு கொடுக்க மறுத்த ஒரு உடைமை எப்படி எனக்கு உரியதாகும்? ஆகவே அந்த பதப்பழ தோட்டத்தின் உரிமை இறை தூதர் காலத்தில் இருந்த அதே நிலையிலேதான் இனிமேலும் இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்க முடியாது. இதற்கு நீங்களே சாட்சியாக வேண்டும் என விரும்புகிறேன் என்று கூறி தன் உரையை முடிக்கிறார் உமர் அவர்கள். பின்னர் தன்னுடைய உறவினர்களான உமையா வம்சத்தாரிடம் அனுமதியின்றி அவர்கள் வைத்திருந்த சொத்துக்கள் அனைத்தையும் பிற உரிமைகளையும் சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளர்களிடம் அவைகளை திருப்பி கொடுக்க கட்டளையிட்டார் உமர் அவர்கள். ஒரு சமயம் உமையா வம்சத்தினரின் பெரும்பாலான தலைவர்கள் கூடியிருந்த ஒரு சபையில உமர் அவர்கள் கூறினார்கள், ஏதாவது ஆட்சி பகுதிக்கு படைத்தலைவர்களாகவோ ஆளுநர்களாகவோ உங்களை நியமிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களது நிலை அதற்கு தகுதியானதாக இல்லையே. அதனால எனக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான பயத்தின் காரணமாக முஸ்லிம்களின் தலைவர்களாக நான் உங்களை நியமிக்க முடியாது என்று உமர் அவர்கள் கூறியவுடன் அந்த தலைவர்கள், உங்களுடைய உறவின் முறையில் கூடவா அதற்கான உரிமையோ தகுதியோ எங்களிடம் இல்லை என்று கேட்கிறார்கள். அதற்கு உமர் அவர்கள், இந்த விஷயத்தில் உங்களுக்கும் பிற முஸ்லிம்களுக்கும் இடையே நான் சிறிதளவு கூட வேற்றுமை பார்க்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டார் உமர் அவர்கள்.
இவ்வாறாக உமர் பின் அப்துல் அஜீஸின் கிலாபத்தின் போது உமையா வம்சத்தார் பெரும் இழப்புகளை எதிர்கொண்டார்கள். முறைகேடாக அவர்கள் கைப்பற்றியிருந்த சொத்துக்கள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டன. பிற இனக்குழு முஸ்லிம்களோடு ஒப்பிடும் பொழுது உமையாக்கள் தாம் அனுபவித்து வந்த மேன்மைகளை, உமரின் சமத்துவம், நடுநிலை போன்றவற்றால் அவர்கள் இழக்கத் தொடங்கிவிட்டார்கள். உமர் அவர்களின் இறையச்சத்தையும் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் மற்றவர்கள் புகழ்வது போல் உமையா வம்சத்தார்களும் வெளிப்புறத்திலாவது புகழ வேண்டிய நிலைக்கு ஆளானார்கள். ஒரு சமயம் உமையா வம்சத்தின் முக்கியஸ்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கத்தோடு உமர் அவர்களின் மனைவியான ஃபாத்திமா பின் அப்துல் மலிக் அவர்களிடம் சென்று உமரிடம் தங்களுக்காக பரிந்துரை செய்யும்படி கேட்டார்கள். ஃபாத்திமாவும் அவர்களுக்காக தன் கணவர் உமர் அவர்களிடம் பரிந்துரை செய்தார்கள். ஆனால் உமர் அவர்கள் ஏற்கனவே அந்த தலைவர்களுக்கு சொன்ன அதே பதிலை தன் மனைவி ஃபாத்திமாவிடம் விளக்கமாக சொல்லிவிட்டார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட ஃபாத்திமா அவர்கள், உங்கள் சகோதரர்கள் வற்புறுத்தியதால் மட்டுமே நான் உங்களிடம் வந்தேன். இத்தகைய தூய்மையான கண்ணியமான கொள்கைகளை பேணி பாதுகாக்கும் உங்களிடம் நான் எதையும் வற்புறுத்த விரும்பவில்லை என்று கூறிவிட்டு ஃபாத்திமா அவர்கள் நேராக அந்த உமையாக்களிடம் சென்று, நீங்கள் உமர் பின் கத்தாபின் பேத்தியுடன் திருமண உறவு வைத்திருக்கிறீர்கள். அந்த உமர் பின் கத்தாபின் ரத்தம்தான் உங்கள் வாரிசான என் கணவரிடமும் ஓடுகிறது என்று கூறிவிட்டார்கள் ஃபாத்திமா அவர்கள். உமையா வம்சத்தினரின் ஆட்சி மக்களிடையே உலகியல் ஆர்வத்தையும் அதிகார மோகத்தையும் சுயநல நோக்கத்தையும் கொண்டதாக இருந்தது என்பதை நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்க முடிகிறது. இந்த சூழல் மக்களிடையே மறுமை மீதான அக்கறையை போக்கி மறுமை பற்றிய பயத்தையும் நீக்கிவிட்டது. உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் இந்த கிலாபத் மக்களிடமிருந்த இந்த தீமைகளை மிக குறுகிய காலத்தில் அகற்றியதுடன் ஆன்மீகத்தையும் நற்செயல்களையும் நோக்கி அவர்களது சிந்தனையை திருப்ப உதவியது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரது வழியில் தனது அரசின் நிர்வாகத்தையும் அதுபோல் ஆக்கிக் கொண்டது உமர் பின் அப்துல் அஜீஸின் மாபெரும் சாதனை என்று வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக கலீஃபா உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.